அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهلكم نارا وقودها الناس والحجارة அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ அமரஹும் வ யஃபலூன மா யுமரூன். அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். இங்கே நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, நமக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு இதற்கான பதிலை அல்லாஹும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபதேசங்களை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். மனிதர்களாகிய நாம் ஒருவர் மற்றவருக்காக துவா செய்கின்றோம். பெரும்பாலும் நாம் நமக்காக அன்றாடம் துவா செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைகளிலேயே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை எதுவென்று சொன்னால், இறைவா என்னை மன்னித்தருள்வாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம ஃபிர்லி, ரப்பிக் ஃபிர்லி என்ற இந்த வாசகங்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனோடு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை எதுன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்பது. ஒரு தொழுகையை தொழுது முடிச்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஒவ்வொரு 2 சஜிதாவுக்கு மத்தியில ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி என்று நீங்கள் எங்கே எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விஷயங்களிலே எண்ணிக்கையில் அதிகமானது எது என்று கேட்டால் தனக்காக பாவ மன்னிப்பை தேடுவது. இதை சுருக்கமாக ஒரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தது 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கூறுவார்கள். அப்ப சாதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை காட்டிலும் இன்னும் நல்ல இபாதத்திலே சிறந்து விளங்கிய சஹாபாக்கள் போன்ற கூட்டங்களை காட்டிலும் இறை தூதர்கள் அதிகமான பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் அப்பாற்பட்டவர்களாகவும், இன்னும் கேட்டால் அவருடைய முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டது எது என்று கேட்டால் பாவ மன்னிப்பு. அப்படி என்று சொன்னால், இந்த மனிதர்களிடத்திலே எவ்வளவு விஷயங்கள் பாவமாக பதியப்பட்டு விடும் என்ற அச்ச உணர்வு அவர்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் அதை அவர்கள் அதிகமாக கேட்டார்கள். அதை அவர்கள் உணர்ந்து இருந்தார்கள். நம்மில் பலர் உணர்ந்தவர்கள் அது போலவே அல்லாஹ்வை அஞ்சி தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். பாவத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்ளுகின்றார்கள். பெரும் பாவங்களில் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். மீறியும் அவர்கள் அந்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்றான். நமக்காக மலக்குகளை கொண்டு பிரார்த்தனை செய்ய வைப்பது. அப்ப மலக்குகளை கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன பாவிகளா? நமக்கு அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனை தேவையா என்று கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வானவர்களை பற்றி, மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலஹு மன்ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் இன்தஹு லா யஸ்தக்ஃபிரூன் இன் இபாதத்திஹி அன் இபாதத்திஹி வலா யஸ்தக்ஸிரூன். இந்த 21வது அத்தியாயம் சூரத் அம்பியா, இதுல 19வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் மலக்குகள். அப்ப மலக்குகள் அவனுக்கே உரியவர்கள். மலக்குகள் யாருக்குரியவர்கள்? அல்லாஹ்வுக்குரியவர்கள்.
எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதுதான். நம்ம மட்டும் யாருக்குரிய இன்னால் இல்லாயின்னா என்ன அர்த்தம்? நாங்களாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் அர்த்தம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க, யாருக்காச்சும் ரைட்ஸ் இருக்குமோ, மலக்குகள் வேற யாருக்காச்சும் பரிந்து பேசுவாங்களோ, இல்ல மலக்குகளை அதிகாரம் செலுத்தக்கூடிய வேற ஒரு அதிகாரம் யாராச்சும் இருக்குதா, உட்கார்னா சொல்லி எந்திரிக்கினா மலக்கு இங்க வான்னு கூப்பிட்டா, யாராச்சும் உலகத்தை கூப்பிட்டா மலக்கு வருமா? வராது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு மட்டுமே உட்பட்டவர்கள் மலக்குகள். அப்ப அப்படிப்பட்ட அந்த மலக்குகள் எல்லாம் சொல்லும்போது அவனுக்கு உரியவர்கள் என்ற வார்த்தை இங்க சொல்லி அவனை வணங்குவதில் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள்ங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலக்கு ஒருத்தர் கூப்பிட்டு இவன் இருக்கிறான இந்த வேலைக்கும் சலிக்க மாட்டான்பா அப்படின்னு ஒருத்தர் நிக்க வச்சு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இவனிடத்திலிருந்து நீ பொருள் படிப்பினை பெற்றுக்கொள், உன்னிடத்தில் அந்த செழிப்பு இருக்கின்றது, உன்னிடத்தில் அந்த சோம்பேறித்தனம் ஏதோ ஒன்று சுட்டி காட்டுவதற்கு சிலர் இன்னொருத்தர் உதாரணம் காட்டுவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான், இந்த மலக்குகள் அல்லாஹுக்கு உரியவர்கள். இவர்கள் அல்லாஹுவை வணங்குவதிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பெருமை அடிக்க மாட்டார்கள். லா யஸ்தக்ஃபிரூன அன் இபாதத்தி, அவருடைய இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ்வை அவர்கள் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு நேரம் துதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவ்வளவு நேரம் அவர்கள் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுக்காக பெருமை அடிக்க மாட்டார்கள். அப்ப அந்த மனிதனிடத்துல இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்தால் அது ஒரு பாவம். அப்படி ஒரு பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா அது பாவமாக பதிவு செய்யப்படும். நான் நல்லா தொழுகிறேன், நான் சரியா தொழுகிறேன், நாளடி பக்திக்கு போயிடுவேன் அப்படி என்று நீங்கள் அடுத்தவரோட பெருமை அடிக்க வேண்டாம். அப்படி நீங்க நினைச்சா போதும். உள்ளத்தில் நீங்க நினைத்தாலே அதுவும் ஒரு பெருமைதான். இதை எப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ, கடுகளவு பெருமைங்கிறது என்ன? கடுகுங்கிறது என்னங்க? கடுகுங்கிறது அற்பத்துக்கு அணு அணு ரொம்ப சின்னதுக்கு தான் சொல்றோம். ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. யார் சிறிதளவு செய்யறதுக்கு அது தமிழ்ல கடுகுன்னு போடுவாங்க. அந்த ரொம்ப சின்னதுக்கு கடுகு ஒரு உதாரணம். அப்ப சின்ன ஒரு பெருமை கூட அல்லாஹ்வுடைய வணக்க விஷயங்களில உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடாது. இந்த மலக்குகள்கிட்ட அது இருக்காது. அதே மாதிரி வலா யஸ்தஹ்சிரூன், அவர்கள் வணக்க வழிபாடு சோர்வடையவும் மாட்டார்கள். நாம எல்லாத்திலையும் சோர்வடையும் வரை செயல்படுவோம். மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சிலருக்கு ஒரு சில விளையாட்டு பிடிக்கும். கிரிக்கெட் எப்போ வரைக்கும் விளையாடுவாங்க தெரியுங்களா? டயர்ட் ஆகுற வரைக்கும் விளையாடுவாங்க. ஒரு சிலருக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், கடலை போய் குளிச்சா 3 மணி நேரம் 4 மணி நேரம், இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு இருக்கும். சிலர் சாப்பாட்டு பிரியர்கள், எது வரைக்கும் சாப்பிடுவாங்க தெரியுங்களா? இதுக்கு மேல இடம் இல்லை. உதாரணம் சொல்ல, அதிகமா சாப்பிட்டுட்டு என்னப்பா ரொம்ப சாப்பிட்டா கஷ்டமா இருக்கு, என்ன செய்யணும்னு கேட்டா 2 விரலை விட்டு வாந்தி எடுன்னு சொன்னா 2 விரலை விடுறது இடம் தான் நான் இன்னும் சாப்பிட்டுருப்பேன் நான். அப்ப அந்த அளவிற்கு சாப்பிடக்கூடியவர்களும், அதாவது தனக்கு விருப்பமான ஒன்றை முடிந்த அளவு செய்வது, இது எல்லாத்திலையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, படிப்படியா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 2-3 சொன்னா உதாரணம் புரியும். இப்படி வணக்கத்தை நாம் சலிப்படை முறை செய்கின்றோமா? இல்லை. ஆனால் மலக்குகளோ வணக்கத்தில் சலிப்பே அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான்னா அதுல நமக்கு ஒரு உபதேசம் அல்லாஹ் செய்கின்றான். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சலிப்படையும் வரை உங்களுடைய வணக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நின்று தொழுவாங்க, முடியாத பட்சத்தில் ருக்கு செய்யறது, அவ்வளவு நேரம் நிக்கிறது, ரொம்ப நேரம் இப்ப வேற வேலையே இருக்காது. வேலை இருக்கும்போது ஓடுறோம். பஜருக்கு அப்புறம் என்ன வேலை இருக்குது, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா என்ன? உட்கார மாட்டோம். அதுதான் அங்க உட்காரும்போது என்ன நன்மைங்கிறது தலைப்புல பாடமாவே வருது உங்களுக்கு. அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், மலக்குகளை சுட்டி காட்டி நமக்கு ஒரு உபதேசம் செய்கின்றான். மலக்குகள் தங்களுடைய இறைவனை இபாதத்து செய்வதிலே பெருமை அடிக்க மாட்டார்கள், மலக்குகள் தங்களுடைய இறைவனை வணங்குவதிலே சோர்வடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அப்ப மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். மலக்குகள் பிரார்த்தனை நமக்கு அவசியம். எந்தெந்த இடத்துல மலக்குகளுக்கு மனிதர்களுக்கு பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ் தீர்மானித்து இருக்கிறானோ அந்த இடத்துல தான் அவங்க செய்வாங்களே தவிர அவங்க சௌரியத்துக்கு செய்ய மாட்டாங்க. அவங்க சௌரியங்கிறது மலக்குகள்கிட்ட கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆரம்பத்தில் நான் ஓதுன வசனத்துல என்ன சொல்லி காட்டுறான், சூரத்து தஹ்ரீம் அல்ல 6வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மலக்குகளை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, விசுவாசம் கொண்ட மக்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பு என்பது வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா, நரக நெருப்பின் எரிபொருள் என்பது கற்களும் மனிதர்களுமே என்று சொல்லிவிட்டு அங்கே அலைஹா மலாய்கத்துன் கிலாதுன் ஷிதாதுன், கடுமையான மிகவும் நேர்த்தியான அந்த வேலையை செய்யக்கூடிய மலக்குகளை அங்கே அல்லாஹ் பாதுகாவலுக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றான். எங்க? அந்த நரகத்திலே. அவர்கள் லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் கட்டளையிட்டதுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபலூன மா யுமரூன், அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அதைத்தான் செய்வார்கள் என்று மலக்குகளுடைய தன்மையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு ஒரு தன்மை இருக்கின்றது, ஜின்களுக்கு ஒரு தன்மை இருக்கின்றது. அதுபோல் மலக்குகளுக்குள்ள அந்த தன்மையை, அவர்களுடைய குணாதிசயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான். லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இப்படி ஒரு விஷயம் நடக்குதா, அங்க போங்க, அங்க போய் இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கு மாற்றமான சில ஹதீஸ்களை நீங்க வந்து பார்க்கலாம். மலக்குகளை வந்து எதுக்குற மாதிரியும், மலக்குகளை வந்து பணி செய்ய விடாத மாதிரியும், சில நபிமார்களை சிலாகித்து சொல்லுவதற்காகலாம் சில கதைகள் வந்து இருக்கும். அது இந்த ஆயத்திற்கு முற்றிலும் மாற்றமானது. ஆகவே குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அறிந்தவன். அப்ப இந்த மலக்குகள் வந்து நமக்கு வந்து பிரார்த்தனை செய்யணும்னு சொன்னா, மலக்குகள்னா யாரு? வானவர்கள், தமிழ் மொழியில தேவ தூதர்கள் நம்ம வந்து சொல்லுவோம், ஏஞ்சல்ஸ். அப்ப இந்த மலக்குகளை பொறுத்த வரைக்கும், மலக்கு என்று சொல்லுவது என்ன மொழி? அரபு மொழி. அரபு மொழியில வந்து உங்களுக்கு மலக் என்று சொன்னால் ஒன்று, மலாயிகா என்று சொன்னால் பன்மை. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம மொழியில் நம்ம வந்து குர்ஆன்ல ஓதும் போது வரும், மலக் என்று வரும், மலாயிக் என்று வரும். அப்ப மலக் என்றால் அது ஒருமை, மலாயிக்க என்று சொன்னால் அது வந்து பன்மை. அப்ப படைக்கப்பட்ட மூலப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டுள்ளார்கள், ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஆதமும் அவருக்கே உரிய மண்ணால் படைக்கப்பட்டுள்ளார் என்று. மண்ணுனா எல்லா மண்ணும் ஒண்ணு கிடையாது, அவர் அதுக்குரிய ஒரு மண்ணு. அது வேற இடங்கள்ல தட்டினால் ஓசை எழுப்பக்கூடிய மண்ணெல்லாம் அதுக்கு வந்து விளக்கங்கள் வரும். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல இருந்து மலக்குகளுடைய படைப்பு எதிலிருந்து என்று சொன்னால் ஒளி. இன்னைக்கு ஒளி பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு உலகத்துல வந்து பயன்படுத்தப்படுது. ஒளி ஒரு ஆற்றலாக, ஒளி ஒரு கடத்தலாக, ஒளி ஒரு ஆண்டாக எல்லாம் இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம், விஞ்ஞானத்துல வந்து அதை பயன்படுத்தலாம். அப்ப இந்த ஒளி வந்து போகக்கூடியது, ஒளிதான் உங்களுக்கு உலகத்திலேயே மிக வேகமாக போகக்கூடிய ஒன்று. சத்தம் இப்ப நான் பேசின உடனே உங்களுக்கு கேட்குது நீங்க நினைக்கலாம், ஆனா உடனே கேட்குதானா? கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்குது. அந்த நேரத்தை விட ஒளியின் வேகம் அதிகம், ஒளியின் வேகம் ரொம்ப அதிகம். அதனால தான் ரொம்ப வேகமா அங்க போயிட்டு வர்றதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்கள் என்ன செஞ்சிருக்கிறான், ஒளியினால் வந்து படைக்கப்பட்டிருக்கிறான். இது இன்னும் போக போக விஞ்ஞானம் வளர வளர இதுக்கான காரணங்கள் நமக்கு வந்து எளிமையாக தெரிய வரும். இன்னைக்கே பல விஷயங்கள் தெரிய வருது இல்லையா, பல விஞ்ஞான உண்மைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல புலப்படாத பல உண்மைகள்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் நமக்கு கண்ணுக்கு முன்னாலே செய்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது ஈஸியா நம்ம நம்புறதுக்கு ஆதாரங்களாக வந்து இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகிறான் என்பதற்காக மூமின்கள் நம்புவார்கள், மற்றவங்க நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு இது ஆதாரமா வரும். அப்ப படைக்கப்பட்ட பொருள் என்பது ஒளியாக, அரபிகளை சொல்லணும்னா நூறாக, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லைட். அந்த லைட்ல இருந்து தான், வெளிச்சத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள படைச்சிருக்கிறான். அப்ப மலக்குகளுடைய பிரார்த்தனை நமக்கு வந்து வேண்டும் கண்டிப்பா. மலக்குகள் எந்தெந்த இடத்துல பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்தந்த இடத்துல தான் அவங்க வந்து செய்வாங்க, அவங்க சௌரியத்துக்கு செய்ய மாட்டாங்க. நாம ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுத்து, கமிஷன்லாம் கொடுத்து பிரார்த்தனை செய்யுங்கப்பா அப்படின்னு மனுஷங்கிட்ட வந்து சொல்றோம், ஹஜ்ஜுக்கு போறீங்களா எனக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மலக்குகள்கிட்ட நம்ம சொல்ல முடியுமான்னு அதெல்லாம் முடியாது. மலக்குகளுக்கு அல்லாஹ் எங்க பிரார்த்தனை கட்டளை இருக்கிறானோ அங்கே அவர்கள் செய்வார்கள். அந்த இடத்தில் யார் இருந்தாலும் செய்வார்கள். பெரிய வணக்கசாலியா இருக்கிறாரு, பெரிய அறிஞரா இருக்கிறாரு, நேத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்தவர் இருக்கிறார், அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த கூட்டத்திற்கு துவா செய்யணும் அவங்க வந்து அல்லாஹ் சொல்லிட்டா அங்க வந்துருவாங்க. இதுல இந்த கூட்டமும் ஒண்ணு. இங்க என்ன செஞ்சாங்க, மலக்குகள் வந்து இப்போது அமர்ந்து இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை ஒளியால் படைக்கப்பட்ட காரணத்தால் இந்த கண்களை கொண்டு அவர்களை நாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் நாடும் பொழுது அவர்கள் வெவ்வேறு உருவத்தில் வந்தால் பார்க்க முடியும். அப்படி மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த பொழுது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அதே நேரத்தில் சஹாபாக்களும் பார்த்தாங்களா இல்லையா? ஆரம்ப ஹதீஸ் புகாரில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தூய்மையான ஆடையோடு ஒருவர் வந்தார், அவருடைய ஆடையில எந்த விதமான அழுக்கும் இல்லை, அவருடைய முகத்துல பயணத்துடைய களைப்பும் இல்லை, நமக்கு யாருக்கும் தெரியாத ஒரு நபர் அவர். இது ஒரு பாலைவனத்துல வந்து சாத்தியமே கிடையாது. இந்த காலத்துல வந்து நீங்க ஒரு அயன் பண்ற ட்ரெஸ்ஸோட இங்கிலாந்துல இருந்து வந்து இறங்கி வந்துலாம் ஏசியில வந்தா நீங்க வந்து அங்க அயன் பண்ணி போட்ட சட்டை நான் சொல்ல முடியாது, இங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு நீங்க வந்து ஒரு மதீனாவுக்குள்ளார ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு வழி ஆயிடுவார். அவர் பாலைவனத்துல அடிச்சு மண்ணு எல்லாம் புழுதி இதுவும் ஆகி அவருடைய ஆடை எல்லாம் கசங்கி போய் தான் வரணும். அப்படிலாம் இல்லையா, ரொம்ப நீட்டான ட்ரெஸ் இருக்குது, திடீர்னு வந்த மாதிரி இருக்கிறாரு, திடீர்னு வந்தா பக்கத்து வீட்டுக்காரா இருக்கணும், பக்கத்து நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிந்த முகமும் இல்லை என்று சகாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் வந்து பார்த்திருப்பீங்க. பெரிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், அதை எடுத்தா அது ஒரு சப்ஜெக்டா போயிடும். அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, வந்தது யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, வந்தவர் யாருன்னு தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவர்கள், தெரியாது யார் சொல்லலாம், இவர்தான் ரூஹுல் குதுஸ், வானவராகிய ஜிப்ரீல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்,
ஈமானை பற்றியும் இஹ்லாஸை பற்றியும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் சொல்லும் பொழுது, மலக்குகளை பொறுத்த வரைக்கும் வேறு ரூபத்தில் வந்தால் அவர்களை நம்மால் பார்க்க முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் அவர்களை நாம் பார்க்க முடியாது. அவரிடத்தில் நாம் பரிந்து பேசும்படி அவரிடத்தில் வேண்டுகோள் வைக்க முடியாது. அவங்க நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு நாம் எதுவும் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எதுவும் தேவையும் இல்லை. ஏன்னா உடனே மனிதனுக்கு இதுதான் புத்தி வரும். மலக்குகள் வந்து துவா செய்யறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சு அவங்க நமக்கு துவா செய்வாங்க அப்படின்ற ஒரு குறுக்கு புத்தி என்ன செய்யும் மனிதனுக்கு வரும். ஆகவே மலக்குகள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆற்றல் இதுதான், தன்மை இதுதான். அல்லாஹ்வுக்கு மட்டுமே அவர்கள் கட்டுப்பட்டவர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த மலக்குகள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மலக்குகளுடைய பெயர்களை வந்து சொல்றான். சப்ஜெக்ட் வந்து மலக்குகளுடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் மலக்குகள் என்று வரும் பொழுது அதை பற்றி அந்த நாலேஜ் நமக்கு வந்து இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லணும். இப்ப நான் சொன்ன ஒரு அரை மணி நேரம் பேச போறேன் வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் பேசுறது உங்களால் திருப்பி பேச முடியாட்டியும் அதுல உள்ள 5 விஷயங்களை உங்களால பேச முடியும். இந்த 5 விஷயங்களை எடுத்து உங்களுடைய நண்பர்களுடைய வட்டத்திலோ அல்லது உங்களுடைய மனைவியரிடத்திலோ உங்களுடைய பிள்ளைகளிடத்திலோ நீங்கள் வந்து பேசினால் உங்களுக்கு மீண்டும் அது வந்து உங்களுடைய அறிவுல வந்து ஆழமாக அது உங்களுடைய ஞாபகத்துல பதிந்துவிடும். அது அவர்களுக்கும் நமக்கும் அது நன்மையாக அமையும். சொல்லிக் கொடுக்க தான் நம்முடைய அறிவு வந்து என்ன செய்யும், வளரும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்று ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன அர்த்தம்? நீங்க ஒரு கல்வியை உங்க இடத்துல வச்சு கொண்டிருக்கனால அது வளராது. அது நீங்க சொல்லிக் கொடுக்க போய் ஆத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பறிச்சு வச்சிருப்பாங்க, இவ்வளவு தண்ணி தான் இருக்கும். ஊரெல்லாம் போய் அதுல தண்ணி கொண்டுட்டு வந்து எடுக்க வந்துகிட்டே இருக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி, எடுக்க மணற்கேணியில தண்ணி வந்துகிட்டே இருக்கும். மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அது போலவே மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க அவனுடைய கல்வி என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப நான் எத்தனையோ புத்தகங்களை வந்து படிச்சுட்டு நான் வீட்டுல தூங்கி இருந்தேன்னா என்னுடைய அறிவு அப்படியே தான் இருக்கு. அதை நான் சொல்லதான் என்ன செய்யுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இல்மை விசாலமாக்குகின்றான். ஆகவே தர்மீ சகோதரர்களே, கல்வி என்பதுதான் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. கல்வி என்பதுதான் நம்ம இந்த உலகத்திலே பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது. ஆகவே இந்த கல்வியின் மூலம் நம்முடைய அறிவை நாம் அடைந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். அவனுடைய வேதத்தை வந்து கொடுத்தான். இதுதான் கல்வி. இதை தவிர வேற கல்வியே கிடையாது. இதன் அடிப்படையில் இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கு நம்ம பல கல்விகளை வந்து கற்றுக்கொள்கின்றோம். அதுல வந்து உங்களுக்கு கணிதமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், அதுல இந்த உலக தேவைகளுக்காக நாம் எடுத்துக்கொள்வது. உலகத்துல நீங்க வந்து மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு குர்ஆனுடைய கல்வி வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான்னு அந்த விஷயத்தை பற்றி மேல இருந்து கீழே வரைக்கும், இடமிருந்து வலம் வரைக்கும் அதனுடைய விசாலமான ஒரு அறிவு நம்முடைய உள்ளத்துல நாம வந்து ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அதை நாம் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அது நமக்கும் நன்மையாக அமையும், பிறருக்கும் நன்மையாக அமையும். ஆகவே மலக்குகள் என்று சொன்னால் அதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வையை பார்க்கலாம் என்பதற்காக தான் இந்த தகவல்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே படைக்கப்பட்ட அந்த மூலப்பொருள் ஒளியாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை நாம் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர்கள் வேறு உருவத்தில் வந்தால் பார்க்க முடியும். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, சில இடங்கள் நீங்க சில உருவங்களை பார்க்கலாம், திடீரென்று மறைந்து விடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இதே ஆற்றல் ஷைத்தானுக்கும் இருக்கின்றது, வேறு ஒரு உருவத்தில் வரக்கூடிய ஆற்றல் ஷைத்தானுக்கும் இருக்கின்றது. ஆனால் யாரும் நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு சில சொல்லுவாங்க, ஒன்று பார்த்தேன் போ அதுவும் போயிடுச்சு, போ அதுவும் போகுது, அதிகம் பயப்படுற நீ வர வந்தானே பயப்படணும், போகுதுன்னு அதிகம் பயப்படணும். அப்போ ஒரு சில இன்னொரு தமிழ் ஒரு படம் இருட்டானாலே பேயின்றுவான், பயம் இருக்கும். உண்மையிலும் சிலரை பார்ப்பார்கள். அது மலக்குகளாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய ஏதேனும் ஒரு தேவைக்காகவோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலோ அவர்கள் ஒரு உருவத்தில பூமிக்கு இறங்கி இருக்கலாம். பிரச்சனை இல்லையே, நம்மளை அவர் ஒன்றும் செய்ய மாட்டார்களே, தீங்கு செய்ய மாட்டார்களே. ஒரு மலக்கு எனக்கு தீங்கிழைத்தாலோ அல்லது ஒரு ஜின் எனக்கு தீங்கிழைத்தாலோ அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மைதான். ஏனென்றால் அவை இரண்டும் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளவைகள், எனக்கு ரெண்டுமே நன்மைதான். ஆகவே ஷைத்தான் நம்மளை நேரடியாக தீங்கு செய்ய மாட்டான். உள்ளத்திலே சஞ்சலத்தை ஏற்படுத்தி தீங்கு உங்க கையால செய்ய வைப்பான். உங்க கையால தான் தீங்கு செய்ய வைப்பான். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸி மினல் ஜின்னத்தி வன்னாஸ். மனிதர்களில் இருப்பவர்களும் ஜின்களில் இருப்பவர்களும் உள்ளத்துல சஞ்சலங்களை ஏற்படுத்துவாங்களே தவிர உங்க கையை இழுத்து கொண்டு போய் உங்களை தவறு செய்ய ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், தூண்டவே மாட்டான். அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படல, அடிக்க மாட்டான். ஷைத்தான் வந்து ஒரு ஆற்றல் இருக்கு. நம்ம அவன் வந்து இங்க தூக்கிட்டு போறான்னு வச்சுங்க, நம்மள ஒருத்தரை நீங்க வந்து என்னை தூக்கிட்டு போறாங்க, என்ன பண்ண முடியும்? ஜின்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. ஆனா அந்த அதிகாரம் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவில்லை. ஏனென்றால் அவர்களும் விசாரணைக்குரியவர்கள். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக படைக்கவில்லை. நம்ம எப்படி நம்முடைய வணக்கம் செய்யணும், தப்பு செஞ்சா அல்லாஹ்ட்ட மாட்டிக்குவோன்ற தண்டனையும் பயமும் இதெல்லாம் இந்த வச்ச உணர்வும் இருக்கின்றதோ அதே போன்ற செயல்பாடுகள் அவர்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது மனிதன் என்ற ஒரு படைப்பு, ஜின் என்ற ஒரு படைப்பு, இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படைப்பாக மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி சொல்லும் பொழுது சில மலக்குகளுடைய பெயர்களை சுட்டி காட்டுகின்றான். அப்ப அந்த பெயர் அவர்களுடைய ஒரு பணி, பொறுப்பு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அந்த மலக்குடைய பெயரை கேள்விப்படும் பொழுது
அல்லது அது சம்பந்தமான விஷயங்கள் உலகத்துல நடக்கும் பொழுது ஓஹோ இது இப்படிதான் நடக்குதோ அப்படி என்ற ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முதலாக நாம தெரிந்து கொள்ளக்கூடியது உலமாக்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய முதற் பெயர் என்னன்னு கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரூஹ் என்றும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அப்ப அது சிறப்பு பெயர். அப்ப இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியும் பொறுப்பும் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வஹியை கொண்டு வரக்கூடிய பணியை மட்டுமே செய்திருக்கின்றார்கள். வேற எந்த பொறுப்பும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இதுதான் உலகத்தை வஹின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கிடையாது, எல்லா தூதர்களுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லா தூதர்களுக்கும் அந்த வஹியை கொண்டு போய் கொடுப்பது, அந்த கொடுத்த வஹியை சரி பார்ப்பது. ஆண்டுக்கு ஒரு முறை ரமதான்ல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்து அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அதுவரை இறக்கி அருளப்பட்ட வசனங்களை ஓத சொல்லி கேட்டுவிட்டு தான் போவார்கள் அப்படின்னு நம்ம ஹதீஸ்கள் வந்து பார்க்கிறோம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் வஹியை வந்து கொடுப்பது. இதுதான் அவங்களுடைய பணியாக இருக்கின்றது. வேறு சில இடங்களில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சிலரை நேசியுங்கள் என்று கட்டளையிடுவான். அப்போது அவர்களை நேசிப்பார்கள் என்றெல்லாம் குர்ஆன்ல வருது. நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்ப இந்த அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுது முதல்ல பெயர் என்று பார்க்கும்போது ஜிப்ரீல் என்ற பெயருடைய மலக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வஹியை கொண்டு வரக்கூடிய ஒரு பணி. அப்போ இவர்களுடைய அந்த பணியில் எவ்வளவு வந்து அந்த வேகம் இன்னும் வந்து ஒரு சீர்மை எல்லாம் இருந்ததுங்கிறது நம்ம பின்னால பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக பெயர் குறிப்பிடப்பட்ட மலக்குகளை சொல்றேன். மீகாயில் என்று சொன்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அவர் ஒரு மலக்கு. அவருக்கு மிகப்பெரிய மலக்குகளுடைய ஒரு அணி அவர்களிடத்திலே இருக்கும். அதுக்கு இவருடைய கட்டுப்பாட்டில் அது வந்து இயங்கும். இவர்கள் வந்து காற்றை, மழை, இடி இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இது இயங்குகின்றது. அதற்கு தலைமையாக மீகாயில் என்று சொல்லக்கூடிய வானவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்திருக்கின்றான். அதற்கு அடுத்து இதெல்லாம் குர்ஆனிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு வந்து ஆதாரபூர்வமான தகவல்கள். இஸ்ராஃபீல் என்று ஒரு மலக்குடைய பெயர் நமக்கு என்ன செய்கின்றது சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த இஸ்ராஃபீல் என்று சொன்னால் இவருக்கு என்ன வேலைன்னா இதுவரைக்கும் எந்த வேலையும் கிடையாது, அப்படியே இருக்கிறார். இவர் என்ன செய்வாரு, மறுமை நாளில சூர் ஊதுவார். அதுதான் அவருடைய வேலையம். அப்ப அந்த ஒரு வேலைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை தீர்மானிச்சிருக்கிறான். மற்ற நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். வேற எந்த வேலையும் அவங்களுக்கு வந்து கிடையாது. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சுட்டி காட்டக்கூடிய பெயர் இல்லை என்றாலும் அந்த பெயரில் தான் நமக்கு வந்து அறிமுகப்படுத்துகின்றான் மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்ப்பப்பையிலே இருக்கும் பொழுது சில மலக்குகள் தான் அல்லாஹ்விடத்துல வந்து கேள்வி கேட்பார்கள். அந்த மலக்குகளுடைய பெயர் சொல்லப்படல. அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்பார்கள். இந்த உயிருக்கு என்னென்ன ரிஸ்க் என்று கேட்பார்கள். அதை அல்லாஹ் சொல்லுவான். அதையெல்லாம் அவர்கள் வந்து எழுதுவார்கள் என்று நாம வந்து பார்க்கிறோம். அப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பெயர் சொல்லப்படல. ஆனா உயிரை கைப்பற்றும் பொழுது உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு யார் என்று கேட்டால் மலக்குல் மவுத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அதை மலக்குல் மவுத் என்று விளங்குவோம். ஆனாலும் நம்ம மக்களிடத்துல இதற்கு இஸ்ராயில் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. முஸ்லிம்களிடத்துல இஸ்ராயில்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயாச்சும் இருக்குதான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்ராயில் என்ற பெயரை பயன்படுத்தவில்லை. தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா யமதர்மன்னு சொல்லுவாங்க. அதுதான் மலக்குல் மவுத். அப்ப அதற்கு முந்தைய காலகட்டங்களில ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வேதத்தை அனுப்புறதை அல்லாஹ் சொல்றான். அப்ப வேற வேதங்கள்ல வேற மொழியின் அடிப்படையில இஸ்ராயில் என்ற பெயர் இருந்திருக்கும். அது அப்படியே மக்கள் மத்தியில் என்ன செஞ்சிருக்குது, பரவலாக அப்படியே வந்திருக்கின்றது. அதை வந்து மலக்குல் மவுத் என்று சொன்னால் விளங்காத மக்களுக்கு பிராக்கெட்ல இஸ்ராயில் என்று போட்டு சில உலமாக்கள் சொன்னதுனால அது நம்ம மத்தியில் வந்து அது சொல்றதுனால தப்பு கிடையாது. ஒரு சிலர் வந்து அப்படி குர்ஆன் ஹதீஸ்லயே இல்ல. இப்ப யமதர்மன் ஒரு பிற சகோதரர் சொன்னாரா அது மலக்குல் மவுத் நம்ம விளங்கிக்க வேண்டியதான். கடவுள்னு அவர் சொன்னா இறைவன் நம்ம வந்து விளங்கிக்க வேண்டியதான். தேவ தூதர்கள் நம்ம சொன்னா வானவர்கள் நம்ம விளங்கிக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர்களுக்கும் அந்த காலத்துல வேதங்கள் கொடுக்கப்பட்டது. அதுல இந்த தெளிவுகள் எல்லாம் என்னெல்லாம் நமக்கு சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. என்னெல்லாம் வணக்க வழிபாடுகள் நமக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு நேர காலத்துல வித்தியாசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும்ங்கறான். விசுவாசம் கொண்டவங்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. உடனே என்னடா நம்மளுக்கு மட்டும் எல்லாம் நோன்பு கடமையாக்கிட்டான், இத்தனை லட்சம் பேர் வாழ்ந்தான், இத்தனை கோடி பேர் வாழ்ந்தான், இத்தனை தூதர்கள் வந்தார்கள், அவங்களெல்லாம் விட்டுட்டு எல்லாம் நமக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கிட்டான் நீங்க கவலைப்படுறதுக்கு முன்னால சொல்றேன் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். முற்காலத்துல வாழ்ந்த எல்லா தூதர்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன், அந்த கூட்டத்தாருக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அந்த மவுத் என்று வந்துவிட்டால் மனிதர்களை
கைப்பற்றக்கூடிய, அந்த உயிர்களை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குகளுக்கு மலக்குல் மவுத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே மலக்குல் மவுத் என்று நாமளும் விளங்கிக் கொள்வோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய கபருடைய விசாரணைக்காக வரக்கூடிய அந்த 2 மலக்குகளை முன்கர் நக்கீர் என்று சொல்லி காட்டுறாங்க. எத்தனை வகையான மலக்குகள் இருக்கின்றார்கள், அந்த மலக்குகளுக்கு என்னென்ன பணிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அவர்களுக்கு என்னென்ன பெயர்களை அல்லாஹ் சூட்டியிருக்கிறான் என்ற ஒரு சிறிய விவரம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்த மலக்குகளுடைய பணி என்னன்னு கேட்டா, யாராச்சும் மௌத்தா போனா அவங்களை அடக்கம் பண்ணி நம்ம திரும்பின உடனே அவங்க கிட்ட போய் விசாரணை செய்வாங்க. உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யாரு, உன்னுடைய இறைவன் யார் என்று மன் ரப்புக்க வமா தீனுக்க மன் ரசூலுக்கு கேள்விகளை கேட்பாங்க. அதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் பதில் சொல்லுவாங்க. நம்ம அந்த கபருடைய அந்த இதை பார்க்கிறோம் அந்த ஹதீசுகள்ல. அப்ப அங்க வரக்கூடிய அந்த இருவருடைய முன்கர் நக்கீர் இதற்கு விளக்கமாக சொல்லக்கூடியவர்கள் பல்வேறு ஹதீசுகள் அவர் பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமாக இருப்பார்கள், பயங்கரமாக இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள், அப்படி இருப்பார்கள் சொல்றாங்க. சில செய்திகள் ஆதாரப்பூர்வமாகவும் இருக்கின்றது, சில செய்திகள் ஆதாரம் இல்லாதவும் இருக்கின்றது. முன்கர் நக்கீர்ங்கிற பெயர் ஆதாரப்பூர்வமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த மலக்குகளுடைய பெயர்ல ஒரு பெயர் ரிதுவான். ரிதுவான் என்று சொல்லக்கூடிய மலக்கு யாருன்னு கேட்டா, சுவர்க்கத்தை கண்காணிப்பதற்கும் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பராமரிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதற்கும் அவங்க என்ன இருக்கிறாங்க, நிறைய மலக்குகளை எல்லாம் வச்சிருப்போம். அந்த அனைத்து மலக்குகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கும் தலைவர் தான் இந்த ரிதுவான். இவர் ஒரு மலக்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஆதாரங்கள் இதுல எடுக்கல, எடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு மனிதர்களுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருக்கும் 2 மலக்குகளை என்ன செய்திருக்கிறான், சாட்டி இருக்கின்றான். அவங்கள ரகீபுன் அதீத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கிராமன் காத்திபின்னு சொல்லுவான். இது பெரும்பாலான மக்கள் இது பெயர்னு நினைப்பாங்க, பெயர் கிடையாது. கிராமன் காத்திபின் என்று சொன்னால், கிராமன்னா கரீம், கண்ணியம், கண்ணியத்திலிருந்து வந்த வார்த்தை. கிராமன் என்று கேட்டால் கண்ணியமான. காத்திபின் என்றால் காத்திப், கத்தபுன்னா என்ன, கத்தபனா எழுது, கத்தபனா எழுதுன்னு அர்த்தம் அரபு மொழியில. காத்திபுனா எழுதக்கூடியவர். காத்திபீன் என்று சொன்னால் 2 எழுதக்கூடியவர். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஒருமை, இருமை, பன்மை. ஆங்கிலம் தமிழ்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒருமைக்கு அப்புறம் பன்மை, சிங்குலர் புளூரல் தான் இருக்கும். டபுளருக்கு ஒரு வேர்டு கிடையாது. அந்த இருமை என்பதற்கு பெரும்பாலும் நம்ம மொழியில பயன்படுத்த மாட்டோம். 2 பேர் வந்தாலும் 3 பேர் வந்தாலும் 2 பேர் அல்லது 3 பேர், இது 2மே பன்மை. ஒருவர்னா அது ஒருமை. ஆனா அரபு மொழியில 2 பேருக்கு மட்டும் ஒரு வார்த்தை இருக்கின்றது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். இது சரியான அரபு மொழியில இலக்கண ரீதியா நீங்க சொல்லணும்னா ஒருத்தரை பார்த்து சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கன்னு தான் சொல்லணும். அதே அவள் பெண்ணாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கின்னு சொல்லணும். 2 பேர் நீங்க வந்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்குமா என்று சொல்லணும். நீங்க எப்படி பாப்பீங்க, ரூபாயை சொல்லும்போது ரியால், ரியாலேன், தலாத் ரியால்பாங்க. தினேன் ரியால் சொன்னாங்க, ரியாலேன், நஃபரைன், 2 நபர்கள். இப்படி இருமைக்கு ஒரு பெயர் தமிழ் மொழி, அரபு மொழியில் இருக்கு. அது ஒரு சிறப்பு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இங்க சொல்றான் கிராமன் காத்திபீன், கண்ணியமிகு 2 எழுத்தாளர்கள், பேர் கிடையாது. அவர் இருவரும். அப்ப 2 எழுத்தானா 2 தானா, ஒருத்தருக்கு 2. அதே கேட்டகரியில இன்னைக்கு 802 கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு கேட்டா, அவன் 16,800 சொன்னா 1600 கோடிக்கு மேற்பட்ட மலக்குகள் இன்னைக்கு உலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த டியூட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிதான் வழங்கணும். ஒண்ணுன்னா ஒண்ணு கிடையாது. அந்த தன்மை உடையவர்கள், அந்த டியூட்டியில உள்ளவர்கள், எக்கச்சக்கமான மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அதே மாதிரி எண்ணிக்கை என்று வரும் பொழுது மலக்குகளுடைய எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது, மலக்குகளுக்கே தெரியாது. மலக்குகளுடைய எண்ணிக்கை பொறுத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆகவே மனிதர்களுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்யக்கூடியவர்களாக கிராமன் காத்திபின் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுவது அவர்களுடைய அந்த தன்மை தானே தவிர அது அவர்களுடைய பெயர் இல்லை என்பது இந்த இடத்துல விளங்கி கொள்ளணும். எப்படி மற்றதெல்லாம் பேரை சொல்லும் போது இதுவும் பேர் நினைச்சிடக்கூடாது இல்ல, அதுக்குதான் அந்த விஷய விளக்கத்தை நான் சொல்றேன். அதற்கு பிறகு மாலிக் என்று ஒரு மலக்கு இருக்கின்றது. இவங்களுடைய டியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எவ்வாறு சொர்க்கத்திற்கு பாதுகாப்புக்கும் சொர்க்கத்தில் இருப்பவர்களை கண்காணிப்பதற்கும் மலக்குகளுடைய கூட்டம் இருக்கின்றதோ அதே போல நரகத்திற்கும் காவலாளிகள் இருக்கின்றார்கள். யாரும் தப்பிச்சு போக முடியாது. சொர்க்கத்துக்கு காவலாளி வேற யாரும் வராம இருக்கிறதுக்கு, நரகத்துக்கு காவலாளி உள்ள இருக்கிற போகாம இருக்கிறதுக்கு. அப்போ இப்படிப்பட்ட அந்த காவலாளிகளுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் தான் மாலிக் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷை சுமப்பவர்கள் சொல்லி காட்டுறான். அர்ஷை சுமந்து கொண்டே இருப்பாங்க.
அது மட்டுமா, அதை சுற்றிலும் பல லட்சக்கணக்கான மலக்குகள் இருப்பாங்க. அப்போ ஆகையெல்லாம் சொன்னா மாளாது. எத்தனையோ லட்சக்கணக்கான மலக்குகளை எத்தனையோ லட்சக்கணக்கான வேலைகளுக்காக அல்லாஹ் தீர்மானித்திருக்கின்றான். இப்ப நமக்கு இந்த மாதிரியான அமர்வுகளில பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு மலக்குகளுடைய பட்டாளங்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இப்ப இந்த மாதிரி உலகத்தில் இன்னைக்கு எத்தனை மீட்டிங் நடக்கும், எத்தனை இடத்துல அல்லாஹ் பற்றியும் அவருடைய தூதரை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் நன்மைகளை ஏவுதலை பற்றியும் தீமைகளை தடுப்பதை பற்றியும் பேச்சு நடக்கும். அங்கெல்லாம் அந்த குரூப்பா அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு படையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளாக படைத்து வைத்திருக்கிறான். இதனுடைய எண்ணிக்கையும் அதனுடைய விதங்களும் அதனுடைய பணிகளையும் நாம் பட்டியலிட்டால் பட்டியல் நீண்டு கொண்டு போகுமே தவிர நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆகவே ஏனென்றால் நமக்கு தெரியாத எத்தனை பணிகள் இந்த உலகத்தில் நடக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு பகலிலும் ஒரு இலை உதிர்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டதுன்னு சொன்னா எப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கணும், எத்தனை டிவிஷன் இருக்கணும், எத்தனை கருவிகள் அதுக்கு இருக்கணும். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க 2000 பேர் வேலை செய்றாங்க என் கம்பெனில, யார் என்ன செய்றாங்க எனக்கு தெரியும் பாரு. எப்படி? சிஸ்டமேட்டிக். ஒரு 10 பேருக்கு ஒரு ஃபோர்மேன், அந்த ஃபோர்மேன்களுக்கு அதுக்கு ஒரு மேனேஜர், அதுக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர், தகவல் இவளுக்கு என்ன செஞ்சிடும், ஃபிங்கர் டிப்ல வந்துடும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். மனிதர்களை மட்டுமல்ல, முஸ்லிம்களை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களையும் எல்லா ஜீவராசிகளையும் இந்த பூமியையும் வானங்களிலும் நமக்கு தெரியாத எத்தனையோ கோள்களையும் அவன் பராமரித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த சாம்ராஜ்யம், அவனுடைய அந்த அரசாங்கம் எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் கற்பனை பண்ணும் பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று நாம் என்ன செய்வோம், அந்த அல்லாஹுடைய வல்லமையை விளங்கிக் கொள்வோம். ஆகவே படைப்பின் ஆற்றல், அந்த மலக்குகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இல்லையா, அந்த ஆற்றலை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தின் முதல் வசனத்துல அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் என்று துவங்கக்கூடிய அந்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் வானவர்களை தூது கொண்டு செல்பவர்களாக நியமித்தவனும் ஆகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ் பல இடங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று துவங்குவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா ஃபாத்திஹா துவங்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எந்த அல்லாஹ்? ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நீங்க எப்படி விளங்கணும்னு கேட்டா ரப்பாக விளங்கணும். யாருக்கு ரப்பு? உங்களுக்கு மட்டுமா? முஸ்லிம்களுக்கு மட்டுமா? நமக்கு மட்டுமா? துபாய்க்கு மட்டுமா? இங்க ரப்புல் ஆலமீன். அகிலங்கள், அண்டம், சாசாரங்கள் என்னெல்லாம் இருக்கின்றதோ, கேலக்சின்னா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் தேர் இஸ் செவரல் கேலக்சிஸ்ங்கிறான். முதல்ல ஒரு பால்வெளின்னு சொன்னா இப்ப நிறைய பால்வெளிகள் இருக்கின்றன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால பூமியிலிருந்து ஆய்வு செய்யும் பொழுது சில நேர்கோட்டில் இருந்த நட்சத்திரங்கள் அவை நகர்வதில்லை, ஆனால் நம்முடைய பார்வைக்கு இடம் மாறுகின்றன என்று சொன்னால் இந்த கேலக்சியே மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறான். கேலக்சிக்குள்ளதான் எல்லாம் சுத்திட்டு இருக்கிறத நம்ம இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பமே ஒவ்வொன்றாக சுத்துவதோடு மட்டுமல்லாமல் அது செட்டா என்ன செய்யுது, நகர்ந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் நகராம இருக்கக்கூடிய இந்த நேர்கோட்ட அந்த நட்சத்திரம் இப்ப அங்க இருக்குது. அப்ப நட்சத்திரம் அங்க போனுச்சான்னு கேட்டா ஏனைய நட்சத்திரங்கள் அப்படி போகணும். நகரக்கூடிய நட்சத்திரங்கள், நகராத நட்சத்திரங்கள் இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க ஆய்வாளர்கள், நட்சத்திரம் என்பது சூரியனோட பெருசுங்கிறாங்க. அப்ப எவ்வளவு தொலைவுல இருந்தா அது இவ்வளவு சின்னதா தெரியும். அப்ப இதுக்கு எல்லாமே அவன் ரப்பாக இருக்கிறான். நம்ம சூறாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம தொழுகையில் என்ன ஓதணும்னா இதுக்கெல்லாம் ரப்பு அப்படி என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டும். அதே போல இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹி இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் வியாபித்தவன் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கின்றான், தூது கொண்டு செல்லக்கூடியவர்களையும் நியமித்தான். அது யாரு? மலக்குகள். மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். அவன் நியமித்தவனும் அதில் அல்லாஹ்வுக்கு அந்த அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவர்கள் எத்தகையவர் என்றால் இந்த இடத்துல மலக்குகளுடைய தன்மையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 அல்லது 3 அல்லது 4 இறக்கைகள் உள்ளன. குர்ஆனுடைய வசனம் சூரத்து ஃபாத்திர் முதல் வசனத்துல மலக்குகள் சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், ரெக்கை இருக்கும். எத்தனை இருக்கும்? 2. பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை டபுள் இன்ஜின்ல ஒரு ஃபிளைட் போகுது, 6 இன்ஜின் வைக்கிறான். இன்னும் எத்தனை இன்ஜின் வச்சு எவ்வளவு போவான்னு தெரியல. அப்ப அந்த மாதிரி 2 இருக்கும், இல்லாட்டி 3 இருக்கும், இல்லாட்டி 4 இறக்கைகள் இருக்கும் என்று சொல்லி அவன் தன்னுடைய படைப்புகளின் வடிவமைப்பில் தான் நாடுவதை அதிகப்படுத்துவான். திண்ணமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே மலக்குகள் என்று சொன்னால் அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கும், அது 2 இருக்கும்,
மும்மூன்றாக இருக்கும், நான்காக இருக்கும். அல்லாஹ் நாடினால் அதை அதிகமும் படுத்துவான் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னதாக ஒரு செய்தியை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 600 இறக்கைகளோடு நான் வந்து பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், 600 இறக்கைகளோடு நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வளவு இறக்கைகள் கொண்டவரா ஜிப்ரீல் என்று சொல்லி நாம் வியப்பதற்கு முன் ஒரு ஹதீஸ் நம் கண்முன் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எங்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஒருவர் வந்தார். ஒருவர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்னுடைய உயிரை தியாகம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கூறினார், உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி. உடனே அவர் சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். அவர் போன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு நொடி அல்லது சில நொடிகள் தான். ஆகவே அவர்கள் மற்ற மலக்குகளை போல் அல்லாமல், மற்ற மலக்குள் மௌத்துன்னா நமக்கு மௌத்து வரும்பொழுது அல்லாஹ் அங்கிருந்து அனுப்ப மாட்டான், நம்ம பின்னாலே இருப்பாங்க. நேரம் வந்தோன்னு பிடிச்சி அங்கிருந்து வர்றது உங்களுக்கு லேட் ஆகும். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்தை இங்க பேசின உடனே அவங்க வந்துடுறாங்க. அப்போ 600 இறக்கைகளோடு அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மலக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, நீங்க இப்ப சொன்ன விடை தவறு. ஒரு சஹாபி வந்து கேட்டார் இல்லையா, என்ன கேட்டாரு, உயிரை தியாகம் செய்தால் என்ன கிடைக்குன்னு கேட்டா எல்லா பாவம் மன்னிக்கப்படும் சொன்னீங்களா, அது தப்பு, அப்படி சொல்லாதீங்க, கடனை தவிர அவருக்கு சொல்லுங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கப்பா அவர் கேள்வி கேட்டார், அவர் கூப்பிட்டு அவருக்கே போயிட்டு அவரை பிடிச்சி கூப்பிட்டு வந்து மக்கள் மத்தியில் அது களையப்பட வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை கேளுங்கிறாங்க. அவர் மறுபடி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து ஜிஹாது செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து என்னுடைய உயிரை நான் நீத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. இப்போது ஜிப்ரீலை அனுப்பி அல்லாஹ் எனக்கு திருத்தி கொடுத்தான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய ஒரு தவறு செய்தாலும் அதை உடனே திருத்தி கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பயன்படுத்தியிருக்கிறான். அவர்கள் விரைந்து செல்லக்கூடிய ஒரு பணியை செய்திருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அவர்களை நான் 600 இறக்கைகளோடு கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்களோ என்று இந்த ஹதீஸின் மூலம் நம்ம அதை வந்து உறுதிப்படுத்துகின்றோம். ஆகவே வழக்குகளுடைய எண்ணிக்கையை பற்றி நமக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது. அது அல்லாஹ் நாடிய கணக்கிலே இருக்கின்றது. அவர்களுக்கென்று மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அதை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு மிராஜுடைய சமயத்திலே பார்க்கறாங்க. அதற்கு பைத்துல் மஅமூர் என்று பெயர். அங்கே 70,000 என்று அரபு மொழியில சொல்லுவது, ஆங்கிலத்தில் செவரேல் என்று சொல்ற மாதிரி பல பேர் என்ற ஒரு வார்த்தை. பல்லாயிரக்கணக்கானவர்கள் அங்கே அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸை புகாரில பார்க்கின்றோம். ஆகவே இவ்வளவு சிறப்புகளுடைய மலக்குகள் நமக்காக எனக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணுமான்னு கேட்டா எஸ் ஆர் நோ தான் சொல்றாங்க. ரெக்கார்டிங் நிப்பாட்டுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆக நாம இதுவரை வந்து இந்த மலக்குகளுடைய பெயர்கள், அவர்களுடைய படைப்பு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல், இன்னும் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆற்றல் நம்ம முழுசா வந்து பார்க்கல. நம்ம இன்ஷால்லா இடையில பார்த்துக்கலாம் இன்ஷால்லா. அப்ப இப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்புடைய இந்த மலக்குகள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டுமான்னு கேட்டா யாராச்சும் நோன்னு சொல்லுவோமா? அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அல்லாஹ்விடத்துல நாமவே வந்து சில விஷயங்களை வந்து கேட்க மறந்துடுவோம். அந்த இடத்துல எல்லாம் இந்த அடியானுக்காக நீங்கள் என்னிடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று மலக்குகளை அல்லாஹ் தீர்மானித்து இருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் என்ன செய்வோம், இதை தொடர்ந்து வந்து பார்ப்போம். அப்ப நாம ஒரு பெரிய ஒரு மனிதரை ஒரு வேலை நிமித்தமாக பார்க்க போகின்றோம் அல்லது அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்க போறோம்னு சொன்னா தனியா போகும் பொழுது என்ன செய்யணும் கேட்ட நம்ம போய் கேட்கிறோம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் வரும். அவருக்கு நெருக்கமானவர்கள், அவருக்கு பிடித்தமானவர்கள் ஒரு 10 பேர் வந்து சொல்றாங்க நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு நமக்கு அந்த இது உறுதியாயிடும். 10 பேர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இருக்கிறாங்கப்பா அப்படி என்ற ஒரு மனோ தைரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து தருகின்றான். எந்த காரியங்களை செய்தால் மலக்குகள் உங்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று நாம் அடுத்த அமர்வுல பார்க்க இருக்கின்றோமோ அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து நமக்காக மலக்குகள் பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கருணை நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்கும், அல்லாஹ்விடத்துல நமக்கு கண்டிப்பாக பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு உறுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலக்குகளை கொண்டு
அவனிடத்திலே பரிந்துரை செய்யும்படி அதை செய்து அதை நமக்கு சொல்லியும் காட்டுகிறான். அதை பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுல வசனம், நீண்ட வசனம் 40வது அத்தியாயத்துல 7, 8, 9 படிச்சு பார்த்துங்க. அடுத்த அமர்வுல தான் பார்க்க முடியும் நம்ம. அப்ப அந்த வசனத்தை தொடர்ந்து அந்த வசனத்துல அவங்க எப்படிலாம் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க நமக்காக என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து மூமின் 40வது அத்தியாயம் 7, 8, 9 ஆகிய வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா அடுத்த அமர்வுக்கு உங்களுக்கு விளங்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க வந்து போறீங்க, ஒரு வகுப்புல இருந்து இன்னொரு வகுப்புக்கு தேர்ச்சி பெற்று போகும்பொழுது எல்லா புத்தகங்களும் புதுசா இருக்கும். அந்த புதுசா இருக்கிற புத்தகங்களை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு பாடம் நடத்தும் பொழுது சரியா புரியாது. அதுக்கு முன்னால ஒரு வாட்டி அந்த புத்தகத்தை நீங்க படிச்சுட்டு வந்து போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க பாடம் நடத்தும் போது மிக எளிமையாக அது வந்து புரியும். ஆகவே அடுத்த அமர்வுக்கு முன்னால் 40வது அத்தியாயத்தின் 7, 8, 9 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து விட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் எளிமையாக இந்த சாராம்சம் விளங்கும். அதற்கு பிறகு எந்த எந்த அமல்களை நாம் செய்தால் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்ற இந்த தலைப்புக்கு உட்பட்ட விஷயங்களை அல்லாஹ் நாடினால் நாம் அடுத்த அமர்வில் பார்ப்போம். எதை நாம் செவியேற்றோமோ அதை மனதில் வைத்து அதன் அடிப்படையில் அமல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.